அன்பு நேயர்களே, அன்பான வணக்கம். பிறவியில் சிறந்தது மானுட பிறவி என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று மூத்த தமிழ் அறிஞர் ஔவையினுடைய அமுத வாக்கு. அன்பானவர்களே, மனிதனுக்கு மட்டும்தான் சிந்திக்கவும் சிரிக்கவும் ஆன ஒரு வரத்தை இறைவன் தந்திருக்கிறார். அதற்கும் மேலாக ஒரு சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் வென்று நிற்கக்கூடிய ஒரு ஞானத்தையும் உள்ளே வைத்திருக்கிறார். அதனால ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுன்னு சொன்னார். புத்தகத்தை படித்து அந்த கல்வியினால் பெறுகிற அறிவு வேற, புத்திக்குள் ஏற்கனவே வைத்து அனுப்பப்பட்டிருக்கிற ஞானம் வேற. அப்ப அந்த ஞானம் என்பது ஒரு உள்நோக்கிய பார்வை. ஒரு குரு கிட்ட கூட ஒரு சீடன் வந்து, எனக்கு ஞானம் வரணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டான். இப்ப குரு சொன்னாரு, நான் சொல்ற சில ஸ்லோகங்களை சொல்லு, பசி எடுத்தா அப்பப்ப ஒரு வாழைப்பழம் சாப்பிடு. உடனே சீடன் கேட்டான், மஞ்சப்பழம் சாப்பிட்றதா, மலவாழைப்பழம் சாப்பிட்றதா, நேந்திரம் பழம் சாப்பிட்றதான்னா, உனக்கு இந்த ஜென்மத்துல ஞானம் வராதுடான்ட்ட. ஏன் சுவாமின்னா, நீ எந்த சுலோகம்னு கேட்டிருந்தீன்னா உனக்கு ஞான பார்வை இருக்குதுன்னு நான் நினைச்சிருப்பேன். நீ உணவு மேல புத்தி இருக்கிறதுனால உனக்கு வராது. இந்த ஞானம் என்பது உள்ளுக்குள்ளிருந்து இயல்பாகவே வந்து நம்மை அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுவது மட்டுமல்ல, கரையேற்றுவது மட்டுமல்ல, அந்த காலத்தை ஜெயிப்பதற்குரிய ஒரு வல்லமையையும் அது தரும். ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய பழம்பெரும் தேசபக்தர் சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்ற மகான். அவரு ட்ரெயின்ல பயணம் பண்ணிட்டு இருக்கார். அவர் உட்கார்ந்துக்கிற அந்த ரயில் பெட்டியில அவர் ஒருவர் மட்டும்தான் பயணம் பண்றார். அடுத்த ஸ்டேஷன்ல இன்னொரு பெண்ணும் அந்த பெட்டிக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு. இவரு கழுத்துல மைனர் செயின் போட்டுட்டு இருக்கார், ஒரு 5 சவரன்ல. கையில விரல்ல ஒரு சவரன்ல மோதிரம் போட்டிருக்கார். அது ஒரு தவறான பாதையில் செல்லக்கூடிய அந்த தொழில் ரீதியில அந்த அம்மா களவாடுகிற நிலையில என்ன பண்ணிட்டாங்க, இவருடைய அந்த மோதிரத்தையும் அந்த செயினையும் எப்படியாவது பறிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க ட்ரெயின் மூவ் ஆன பிற்பாடு பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ மோதிரத்தையும் செயினையும் கைட்டி கொடுக்கலன்னா என்னுடைய ஜாக்கெட்டில் நானே கிழிச்சுக்கிட்டு தப்பா நடக்க வந்தேன்னு அடுத்த ஸ்டேஷன்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நெருக்கடியான நேரம், அவர் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய சிக்கல், அதிர்ச்சி அடைய வேண்டிய சூழல்ல ஒரு வினாடி கூட தாமதம் இல்லை. உடனே சித்தரஞ்சன் தாஸ் என்ன பண்ணாங்க, 2 கைகளையும் அப்படி காதாண்ட வச்சு அப்படின்னு, அப்படின்னா தனக்கு அந்த அம்மா சொல்றது கேட்கலன்ற பாவனையில சொன்னார். அந்த அம்மா முழுக்க முழுக்க இன்னும் எவ்வளவுக்கு அவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ அவளுக்கு அவ்வளவு சொல்லிச்சு. இவரு கடைசி வரைக்கும் விடாப்பிடியா கேட்காத மாதிரியே பாவனை பண்ணார். அப்புறம் என்ன பண்ணிச்சு அந்த அம்மா, இவரு அப்படின்னு சொன்னார். உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, பேக்ல இருந்து ஒரு பேப்பரை எடுத்து பேனாவை எடுத்து என்ன சொல்லிச்சோ அதை அப்படியே எழுதி கொடுத்தது. எழுதி கொடுத்ததை வாங்கிக்கிட்டு அதுக்குள்ள அடுத்த ஸ்டேஷன் வந்தது. சித்தரஞ்சன் தாஸ் ஐயா இறங்கினாங்க. போலீஸை கூப்பிட்டு அதுக்கு அந்த எழுதி கொடுத்ததை கொடுத்து அந்த பெண்ணையே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாங்க.
அன்பு நேயர்களே, நான் எதற்காக இதை நான் சொல்றேன்னா, ஒரு வினாடி அவருடைய உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு ஞான வெளிச்சம் அவரை தூண்டுது. அதனால அந்த சிக்கல்ல இருந்தும் அந்த சூழ்நிலையில இருந்தும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு அற்புத சக்தியையும் வல்லமையும் அவரே பெறுகிறார். நாம என்ன சொல்ல வர்றோம்னா, அன்பானவர்களே, எந்த ஒரு சிக்கலுக்கும், பிரச்சனைக்கும், கவலைக்கும் அந்த தீர்வு என்பது அந்தந்த மனிதனுக்குள்ளேயே இருக்கு. அந்த தீர்வை நாம கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டிய பார்வையை நம்ம செலுத்துறதுல இருந்துதான் குறைய தவிர நமக்கு உண்மையே தெரியாது என்பது அல்ல. ஏன்னா அந்த அந்த சூழ்நிலைய நம்ம எப்படி, ஏன்னா ஒரு அற்புதத்தை சித்தரஞ்சன் தாஸ் ஐயா அந்த தேசபக்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற வாழ்க்கை அனுபவ பாடம் என்பதை நாம நினைக்கிறோம். ஒரு அப்பா கூட தந்தையார் வெளியில இருந்து உள்ள டென்ஷனா வராரு. அவரு போன வேலையில என்ன நடக்கலையோ, என்ன நடந்தது தெரியல, டென்ஷனா உள்ள வரார், பரபரப்பா வரார். 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சேர்ல உட்காந்து சோகமா உட்காந்துங்கிறான். அவனை பார்த்துட்டாரு. நானே 1000 பரபரப்புல டென்ஷனா இருக்கிறேன், நீ என்னடா சோகமயமா உட்காந்துங்கிற, என்ன விஷயம் அப்படின்னு. பாப்பா வைத்தியஸ்ல கலப்பாரு, இங்கிலீஷ்ல 1 மார்க்ல போயிடுச்சுப்பா, ஓப்பா. அவரு சர்வசாதாரணமா சொன்னார், போனா போது விடுற அப்படின்ட்டு உள்ள போயிட்டார். அப்புறம்தான் மத்தியானம் தான் தெரியுது, காலையில நடந்தது மத்தியானம் தான் அவருக்கு தெரியும் அவன் வாங்கறத 1 மார்க் தான். எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த நேரத்துல ஒரே 1 மார்க் தான்பா நான் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லியிருந்தா அங்க நடந்திருக்கிற சிக்கலே வேற. ஆனா அவன் சொன்ன பாணியில அது என்ன ஆகி போச்சு, ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அவரே சிரிக்கிறார். இப்படி சொல்லிட்டாங்க அந்த பைய அப்படின்னு. கோபப்பட வேண்டிய, கொந்தளிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கூட வேற விதமா சொன்னதனால அந்த கோபம் கூட குணமாக மாறி சிரிப்பை வரவழைக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்குதுன்னா, அந்த சூழலையை நாம எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துத்தான் எல்லாமே நடக்கும் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளும் மனதுக்குள்ளும் ஆழ் மனதுக்குள்ளும் ஆண்டவன் ஞானங்களை வச்சிருக்கான். நாம் அதை தேடுவோம். அதை மூடி மறைத்திருக்கக்கூடிய அறியாமை என்ற இருளை அகற்றி அந்த அறிவு வெளிச்சத்தை தேடுவோம். அகில உலகத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு நிச்சயமாக வரும்.